படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் காட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ளே 5000 பேர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விண்கல்லாம் மோதிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு பெரிய விண்கல் வந்து அடிச்சிருது. ஒரு நிமிஷத்துக்கு ஸ்பேஸ் ஷிப்பில் பவர் ஆஃப் ஆகுது. திரும்பி பவர் ஆன் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதில் நம்ம ஹீரோவோட ஸ்லீப்பிங் சேம்பரும் ரிப்பேர் ஆயிடுது. ஸ்லீப்பிங் சேம்பர் எதுக்கு அப்படின்னா 100 வருஷத்துக்கு அப்புறமும் அதே வயசை வச்சுக்கிறதுக்காக தயாரித்த ஒரு மிஷின். நம்ம ஹீரோ எந்திரிச்சோன்னு ஸ்க்ரீனில் ஒரு ரோபோட் பேசுது. வெல்கம் டு ஆவலான், நீங்கள் புது உலகத்துக்கு வந்திருக்கீங்க, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆமாம் புது உலகம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு நேராக போயிடுறான். அந்த மிஷின் சொல்லுது நீங்கள் ரொம்ப நாள் தூக்கத்தில் இருந்தனால நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. தண்ணி குடித்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரெடி ஆகிடுறான். நேராக ஒரு கிளாஸ் ரூம் போயிடுறான். அங்கே வேற ஒரு ரோபோட் பேசிகிட்டு இருக்கு. இந்த புது உலகத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் புதுசாக உருவாக்கணும், வீடு, மருத்துவம், விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அந்த ரோபோட் சொல்லுது எதாக இருந்தாலும் நீங்கள் கடைசியில் கேளுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே சேம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறான். அதுக்கு அந்த மிஷின் இருந்துட்டு மறுபடியும் அதே தான் சொல்லுது. ஹீரோக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. நம்ம இங்கே மட்டும் தனியாக தானே இருக்கோம், நம்ம மட்டும்தானே இங்கே தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எல்லாம் கூப்பிட்டு பார்க்குறான். ஷிப்போட எல்லா பக்கமும் போய் பார்க்குறான், யாராவது இருக்காங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இல்லை. உடனே மெயின் ஹாலுக்கு வந்துடுறான். வந்துட்டு ஒரு ரோபோட்டை கேட்குறான், நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மிஷின் இருந்துட்டு நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு கேட்கும்போது பேசஞ்சரா, க்ரூ மெம்பர்ஸா, சீஃபா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு சீஃப்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த மிஷின் இருந்துட்டு சீஃப் வந்து 124வது ரூமில் இருப்பார் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகேன்ட்டு அங்கே போய் பார்த்தா டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை. சரின்ட்டு ஹீரோ வந்து ஷிப்போட இன்னொரு இடத்துக்கு வந்துடுறான். வந்தோடனே அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ரோபோட் வாய்ஸ் கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், இன்னும் எவ்வளோ பூமியிலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏறக்குறைய 98 வருஷத்தில் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. ஹீரோக்குன்னா புரியவே இல்லை. 98 வருஷம் வரைக்கும் நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறது? அந்த பயத்தில் மறுபடியும் மெசேஜ் சென்டருக்கு போகிறான். அங்கே போனோடனே பூமிக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், என்னோடய ஸ்லீப்பிங் சேம்பரில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அதனால் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். எவ்வளோ சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரமாகவே. 98 வருஷம் ஆகுமா இங்கேருந்து போகிறதுக்கு, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜை சென்ட் பண்ணிடுறான். மெசேஜை சென்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், போயிடுச்சா அப்படின்னு சொல்லி. ஆமாம், 19 வருஷத்தில் மெசேஜ் போயிடும், 36 வருஷத்தில் அதுக்கான ரிப்ளை மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வாயடிச்சு போயிட்டான். 19 வருஷம் 36 வருஷங்கிறத நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்க்குறான், யாரும் அங்கே கிளாஸ் தொடச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. ஹீரோ சொல்கிறான், ஏய் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்ம 2 பேரும் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட் சொல்லுது, அது இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது குடிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்லவும் டக்குன்னு ஒரு வைன் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்க்குறான், அது ஒரு மிஷின். ஹீரோ சொல்கிறான், நீ ஒரு ரோபோட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ரோபோட் சொல்லுது, ஆமாம், எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுது. ஹீரோ சொல்கிறான், நம்ம இன்னும் ஹோம் ஸ்டேட் 2 போகிறதுக்கு 98 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஆண்ட்ராய்டு ரோபோட் இருந்துட்டு சொல்லுது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், அது வரைக்கும் நீ துடைக்கிறத தான் நான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ரோபோட் சொல்லுது, கவலைப்படாதீங்க, நீங்கள் அதுக்குள்ளே செத்துருவீங்க அப்படின்னு சொல்லுது. இவனுக்கு சாப்பிட கிடைக்கிறது என்னமோ ஒரே ஒரு காஃபி, அதுவும் பிளாக் காஃபி. சரி நம்ம ஸ்லீப்பிங் சேம்பரை ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கான புக்ஸ்லாம் எடுத்து படிக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். அது ஒர்க்கும் ஆயிடுது. போய் படுத்துக்கிறான். டக்குன்னு போய் மிஷினில் படுத்துக்கிறான். ஆனால் அது லாக் ஆகிட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆக்சிஜன் இல்லாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி எப்படியோ உயிர் தப்பிக்கவே செஞ்சிடறான். நம்ம சீஃபோட ரூமை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இந்த கட்டிங் மிஷின் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூம் ஓப்பன் ஆக மாட்டானா அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து ஆண்ட்ராய்டு ரோபோட்டை கேட்குறான், என்னோட ஸ்லீப்பிங் சேம்பரில் பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான் நான் எந்திரிச்சிட்டேன் அப்படி சொல்கிறான். அதுக்கு அந்த ஆண்ட்ராய்டு இருந்துட்டு ஸ்லீப்பிங் சேம்பரில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நான் எப்படி எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த ரோபோட் வந்துட்டு தெரில அப்படின்னு சொல்லுது. அந்த ரோபோட் சொல்லுது, நீங்கள் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பிடித்ததை பண்ணுங்க, இப்போ என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. நம்மள்ட்ட இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதெல்லாம் பண்ணுறான். இந்த வாலிபாலு, ட்ரிங்க் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கலக்கிறாப்புல. அப்படி ஒரு நாள் சரக்கடிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் ஷூட்டை பார்க்குறாரு நம்ம ஹீரோ.
சரி இதில் ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷூட்லாம் மாட்டிட்டு வெளியே வந்து குதிக்க பார்க்குறாரு. அந்த ஷிப்லேருந்து குதிக்கவும் செஞ்சுறாரு நம்ம ஹீரோ. குதிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்பேஸ் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் தனியாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுகிறாரு. திரும்பி மறுபடியும் ஸ்பேஸ் ஷிப்குள்ளேயே வந்துடுறாரு. வந்துட்டு யோசிக்கிறாரு, நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும், பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் அழுத்துற அந்த நேரத்தில் பயம் வந்துடுது நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஓட ஆரம்பித்து அவர் போட்ட பாட்டிலேயே வலிக்கு விட்டு விழுந்துடுறாரு. அடிபட்டு மெதுவாக எந்திரிச்சு பார்க்குறாரு, ஒரு பொண்ணு. நம்மளால் பார்க்குறாரு, யாரா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அவளை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறான். அவள் கூட தனியாக பேசுறது, போய் சாப்பிட்றது அப்படின்னு போயிட்டுருக்க இந்த நேரத்தில் ஹீரோ வந்து அந்த ரோபோட்டை சொல்கிறான், எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா, அவள் பேர் அரோரா லேன். எனக்கு அவள்கிட்ட பேசணும் போல இருக்கு, ஆனால் அவள் தூங்கிட்டு இருக்கா, நான் முழிச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அந்த ரோபோட்டை சொல்லிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ எழுப்பிடலாமா இந்த பொண்ணை அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஆனால் இல்லை, அது தப்பான முடிவு, அவளோட வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை சொல்கிறான், இனிமேல் நான் அந்த பொண்ணை நினைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நாட்களும் மெதுவாக போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அவன் பொறுமையை இழந்து நேராக போய் அந்த பொண்ணை எழுப்ப ஆரம்பிச்சிட்றான். படத்தோட கதையே இங்கே தான் ஆரம்பிக்குது. இங்கேருந்து அங்கே போகிற 98 வருஷத்துக்குள்ளேயும் நம்ம ஹீரோ செத்துருவான். அதுக்கு நடுவில் அந்த பொண்ணையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி போய் ஒழிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னு சொல்கிறா, ஹாய், இங்கே யாருமே இல்லை, நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், என்ன நினச்சுன்னே தெரில, என் ஸ்லீப்பிங் சேம்பரில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ வந்துட்டு கதையை வளர்க்குறான். நம்ம பாதி தூரம் கூட இன்னும் வரல, நம்ம போக வேண்டிய வருஷம் ரொம்ப வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன், ஆனால் எதுக்குமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயம் வந்துடுது. அதாவது அரோரா லேன் அந்த பொண்ணு பேர். அவளுக்கு வந்து பயம் வந்துடுது. இல்லை, நான் இங்கே இருக்க போகிறதில்ல. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன் அப்படின்னா, ஸ்லீப்பிங் சேம்பர் ஒன்ஸ் ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க கதை நடுவிலே காலி. ஹீரோயினுக்கு வந்து சரியாக தூக்கமே வரல. நம்ம ஹீரோ என்ன பண்ணாரோ அந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கிறாரு நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவில் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனையாக. அப்புறம் ஒரு நாள் சாப்பிட போகும்போது நம்ம ஹீரோ வந்து பழைய சோறு, அதாவது பழைய சோறு மாதிரி அவன் சாப்பிட்றது. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கோல்டு கிளாஸ் பேசஞ்சர், அதனால அவளுக்கு வந்து வெரைட்டியாக சாப்பிட வருது. ஹீரோயின் இருந்துட்டு கேட்குறா, நீ என்ன இவ்வளோ நாள் இதையே சாப்பிட்டுட்டு இருந்த, இரு நான் உனக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோ இருந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் சீன் போடாத, வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாப்புல. அப்படியே நாட்களும் போகுது. ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறா. அந்த கதை உடைக்க பார்க்குறா, ஸ்லீப்பிங் சேம்பர் ரெடி பண்ணி பார்க்குறா. ஆனால் வந்து எதுவுமே முடியலை. நம்ம ஃப்ரீ டைமில் ஹீரோ என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் ஹீரோயின் பண்ண வைக்கிறான். லைக் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, வாலிபால் விளையாடுறது. அப்படியே அந்த ரோபோட்டுக்கும் போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இவங்க 2 பேர்த்துக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. 2 பேர் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து டின்னர் கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரு. நம்ம ஹீரோ ரிங் எடுத்துகிட்டு வர ஓரமாக போய் நின்றுட்டுருக்காரு. ஆனால் நம்ம ரோபோட்டும் அரோராவும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரோபோட்டை வந்து உளறி கொட்டிடுறான். இந்த மாதிரி உங்களை பற்றி தான் பேசுவார், உங்கள் நினைப்பாகவே இருப்பார், உங்களை அந்த ஸ்லீப்பிங் சேம்பர்லேருந்து எழுப்புறதுக்காக என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை, என்ன சொல்லுது இது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து நேரடியாக ஹீரோட்டே கேட்குறான், இந்த மாதிரி நீ வந்து என்னை எழுப்புனியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த ஹீரோ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வந்து தலையால் சுற்றிடுது. போட்டு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்றா. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றான். அப்படியே ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பலமாக அடிக்க ஆரம்பிச்சிட்றா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வந்து மைக்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு அரோரா, எனக்கு தெரியும் இது தப்புன்னு, இருந்தாலும் நான் ரொம்ப தனிமையில் இருந்தேன், இருக்கிறதுலே தனிமை தான் பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வாயை மூடு, இதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லி கத்திட்டுறா. அப்படியே காலங்களும் போயிட்டுருக்கு. ஷிப்பில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. லிஃப்ட் வேலை செய்யாமல் போயிடுது, வெண்டிங் மிஷின் வேலை செய்யாமல் போயிடுது, ரோபோட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிச்சிருது. இந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. யார் என் ஷிப்புக்கு நடுவில் மர வச்சது அப்படின்னு சொல்கிற சத்தம் கேட்குது. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா கேப்டன் நிற்கிறாரு. மறுபடியும் கேப்டன் கேட்குறாரு, யார் மரம் வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு. நம்ம கேப்டன் வந்து மெயின் ரூமை திறந்துடுறாரு. திறந்து பார்க்குறாரு, ஷிப்பில் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் வெளியே வந்து பார்த்தா ரோபோட்ஸ்லாம் உடையிறது. நம்ம ஹீரோ இருந்துட்டு சொல்கிறான்,
இந்த மாதிரி லிஃப்ட் ஒர்க் ஆகலை, இதோட 42வது மிஷின் உடையுது அப்படின்னு சொல்கிறான். நம்ம சீஃப் வந்து அரோராவோட மிஷினை பார்க்குறாரு. யார் இந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சீஃப் இருந்துட்டு நீ பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாரு நம்ம சீஃப்ட்ட, என்னோடய மிஷினை பார்த்தீங்களா, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா, அவன் தான் என்னை எழுப்பி விட்டான் அப்படின்னு சொல்கிறா, கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நம்ம சீஃப் சொல்கிறாரு நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணணுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சீஃப்க்கு வந்து பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. ஏன் அப்படின்னா நம்ம உயிரோட 98 வருஷம் வாழ மாட்டோம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நேராக போய் குளிக்க ஆரம்பிச்சாரா. இவங்க போயிட்டுருக்க இந்த நேரத்தில் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து பவர் கட் ஆயிடுது, கிராவிட்டி போயிடுது. கிராவிட்டி போனதுனால தண்ணியெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ கேப்டன் எல்லாம் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. கிராவிட்டி இல்லைனாலே தரையில் எதுவும் இருக்காது தானே. நம்ம ஹீரோயின் வெளியே வர பார்க்குற தண்ணியிலேருந்து, ஆனால் வர முடியல அவளால். நிறைய தண்ணி குடித்து மயக்கமும் ஆயிடுறா. திரும்ப மிஷின் ரீஸ்டார்ட் ஆகி கிராவிட்டி திரும்ப வந்துடுது. குடிச்சிட்டு இருந்தவ எப்படியோ உயிரோட வந்துட்டா ஹீரோயின். ஹீரோ கீழே வந்து மூக்குலேருந்து மூக்கு உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. சரி 3 பேர் வந்து பார்க்குறாங்க என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சீஃப் சொல்கிறாரு இங்கெல்லாம் கரெக்டாக தான் காட்டுது, நம்ம இன்ஜின் பிளேஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் இருக்க இடத்துக்கு கூட்டி வராங்க. டக்குன்னு சீஃப் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. சீஃபுக்கு வந்து என்ன ரிசல்ட் அப்படின்னா கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. அந்த ஆட்டோமேஷன் ரோபோட் கொஞ்சம் மாத்திரையும் கொடுக்குது கொஞ்சம் நேரம் உயிர் வாழ்றதுக்காக. கேப்டன் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. இனிமேல் நீங்கள் தான் இதை காப்பாற்றணும், இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும், என் கையில் எதுவும் இல்லை, ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பேசிகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த ஷிப்பில் ஒரு பெரிய ரெட் அலர்ட் வருது. அடிக்கடி கிராவிட்டி போகுது, மிஷின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிக்கிறது, நம்ம ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உடச்சிக்குது தன்னைத்தானே. நம்ம ஹீரோ வந்து பிரச்சனையை கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு சின்ன சிப்பை மட்டும் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. மாற்றினதுக்கப்புறம் அந்த ஷிப்போட ஒரு பக்கம் வந்து ஹோல் விழுந்துருது. ஒரு பெரிய ஃபயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. சரி இதை நம்ம எப்படியாவது அணைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரிகர் மிஷினை வச்சு அழுத்துறான். பட் ஆனால் அந்த ஃபயர் அணைஞ்ச மாதிரி தெரில. சரி இதை நான் வெளியே இருந்து அணைக்கிறேன், வெளியே நான் கேட் ஓப்பன் பண்ணுறேன், ஸோ நீ அணைக்கும் போது நீ ட்ரிகர் அழுத்தும் போது அந்த ஃபயர்லாம் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷூட் மாட்டிட்டு நேராக வெளியே போயிடுறான். வெளியே போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் ஃபீல் பண்ணுறாங்க. லவ் இருக்க தானே செய்யும் அவங்களுக்கும். நம்ம ஹீரோயினால் அந்த ட்ரிகர் மிஷினை தொடக்கூட முடியலை, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. சரி இதை எப்படியாவது அமர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் டிஷர்ட்டை கழட்டி பிடிச்சி அழுத்துறா. ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் இருக்க வந்து கேட் ஓப்பன் பண்ணுறான். பட் ஆனால் அந்த வால் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஏன் அப்படின்னா அந்த கீ வந்து லாக்லேயே ஆன்லேயே இருக்கணும் போல். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்கிறான், நீ வந்து புஷ் பண்ணு, நான் வெளியே இருந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு தடவை 3வது தடவை புஷ் பண்ணும்போது அது ஃபயர் வந்து வெளியே வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கான், கனெக்ஷன் கட் ஆகி. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஸ்பேஸ் ஷூட் மாட்டி கொண்டு வந்துடுறா ஸ்பேஸ் ஷிப்குள்ளே. ஆனால் நம்ம ஹீரோ வந்து மயக்கத்தில் இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த மிஷினில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியோ பொழைக்கவே வச்சிடறா நம்ம ஹீரோயின். அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது, 98 வருஷமும் போகுது. அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ளே இருக்கவங்களாம் எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியலை. மரம் செடி கொடி பறவைலாம் இருக்குது. பறவை எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, இருக்குது. ஸோ அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு வேலையை இறந்தவும் செஞ்சுட்டாங்க. இந்த படம் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேவரட் ஒன்று. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுறேங்க.